வணக்கங்க. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா நுங்கம்பாக்கத்துக்கு தான் வந்திருக்கேன். அதோ பாருங்கள், அங்கே என்ன தெரியுதுன்னா வள்ளுவர் கோட்டம் தான் தெரியுது. வள்ளுவர் கோட்டத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்க அன்னை தெரசா வளாகத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு எக்ஸ்போ நடக்குதுங்க. காந்தி ஷில்ப் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ நடக்குது. அந்த எக்ஸ்போவை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்னை தெரசா வளாகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வளாகங்க. அதாவது வள்ளுவர் கோட்டத்துக்கு பேக் சைடில் தான், இந்த பேக் சைடுக்கு பக்கத்துலேயே இந்த அன்னை தெரசா வளாகம் இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் புதுசாக அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. வள்ளுவர் கோட்டத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த எக்ஸ்போவை பார்க்கலாங்க. இந்த எக்ஸ்போவுக்கு என்ட்ரி ஃப்ரீங்க, பார்க்கிங்கும் ஃப்ரீ தாங்க. இது ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்கள் நடக்குதுங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்குதுங்க. இது மாநில அளவிலான காந்தி ஷில்ப் பஜார் அப்படின்னு சொல்லி தீமில் தான் வச்சுருக்காங்க. இங்கே கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறி துணிகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தான் நடந்துட்டுருக்குங்க. அதை தான் இப்போ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்கெட்சுங்க. அதாவது நம்மளோட ஃபேஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அழகாக ட்ராயிங் பண்ணுவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம முகத்தை காட்டினோன்னா அப்படியே வரைஞ்சிடுவார். இது அழைச்சா கூட அலையாதான், எரேஸ் பண்ணால் கூட அழியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம கையை வச்சு இந்த மாதிரி எரேசர் வச்சு அழைச்சா மோஸ்ட்லி இது அலையாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட லைவ் ஸ்கெட்ச் இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே உலோக பொருட்கள், அதாவது பித்தளையிலான பொருட்கள் வச்சுருக்காங்க, வெண்கலத்தில் வச்சுருக்காங்க. இது மாமல்லபுரத்தில் இருக்க சீஷோர் டெம்பிள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த சீஷோர் டெம்பிள். இது காளையை ஒரு வீரர் அடக்கிற மாதிரி ஒரு சிலை. இது வள்ளுவர் கோட்டத்து பக்கத்தில் இருந்து, வள்ளுவர் இல்லைன்னா எப்படிங்க, வள்ளுவர் சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் வச்சுருக்காங்க. பின்னாடி ஒரு டான்ஸ் ஆடுற கணபதி, நர்த்தன கணபதி, இந்த பக்கம் சிவன், அந்த சைடு விஷ்ணுன்னு சொல்லிட்டு பெரிய வடிவிலான சிலைகள் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பூம்புகார் நிறுவனம் தான் இதை எடுத்து நடத்துகிறாங்க. அவங்களோட விளக்குகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. பூம்புகார் விளக்குகள்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. நான் கூட ஒரு விளக்கு வாங்கியிருக்கேன், 2 முறை வாங்கியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது அழகழகான இந்த பித்தளையிலான விளக்குகள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது எல்லா சுவாமிலையும், அதாவது வராகி அம்மனாக இருக்கட்டும், அந்த மாதிரி அம்மன்லலாம் அவங்க இது வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஷோகேஸில் வைக்கிற மாதிரி நிறைய உட்டு கார்விங் சொல்லுவோம் பார்த்திங்களா, அது வச்சுருக்காங்க. அந்த கார்விங் பண்ணி அதெல்லாமே நம்ம வைக்கலாம். இது பேங்கிள்ஸுங்க, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேங்கிள்ஸை நல்லா மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஸ்டால்ஸுக்கு மேலே இருக்குங்க. இந்த அன்னை வளாகம், அதாவது அன்னை தெரசா வளாகம் ரொம்ப பெரிய ஒரு வளாகங்க. இங்கே கிட்டத்தட்ட நிறைய ஸ்டால்ஸு போடலாம். இங்கே அடிக்கடி எக்ஸ்போ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எக்ஸிபிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்களா, நம்ம ஊர் தலையாட்டி பொம்மை, டான்ஸிங் டால்ஸு. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே எக்கச்சக்கமான ஸ்டால்ஸு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ஸ்டால்ஸுக்கு மேலே போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய இடம்ன்றதால நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம் நிறைய இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் எக்கச்சக்கம். அதே மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பேப்பர் மெஷ் டால்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டவலு, பெட்ஷீட்டு, சாரீ, காட்டன் சாரீ, இந்த மாதிரி இருக்குது. ஓரளவு நான் எல்லாத்தையும் காட்டுறேங்க. எல்லாத்தையும் நான் எடுக்கல, ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் அழகாக அந்த பேம்பூவில் செஞ்சது, அந்த மாதிரி இதெல்லாமே வச்சுருக்காங்க. இது சூப்பராக இருந்ததுங்க. கோகோனட் ஷெல்லை வச்சு பண்ணியிருக்காங்க. அதாவது தேங்காய் ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை நல்லா கிரைண்ட் பண்ணின்னு சொல்லக்கூடாது, அதை நல்லா சீவிட்டு, அது என்ன சொல்லுவாங்க, பாலிஷ்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. இது அதாவது நம்ம குழம்பு ஊற்றுறது, அதே மாதிரி ஜல்லி கரண்டி, அந்த மாதிரி, அப்புறம் நம்ம கப்பன் சாஸர் மாதிரி, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அழகாக இருந்தது. நம்ம ஊர் பொருள் இல்லை, செம்ம. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது. அதே மாதிரி
இது பாருங்கள் சூப்பராக இருந்ததுங்க. இது உண்டிங்க, குழந்தைங்க உண்டியல். இந்த சைடு எப்படி உண்டி பண்ணாங்க, அந்த சைடை மூடிட்டு இந்த சைடு நமக்கு ஒரு ஓல் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ உண்டியும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி காஃபி கப்பு, மக்கு, அந்த மாதிரி நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் கப்பு, பீங்கான் கப்பில் குடிக்கிறோம். பட் இதில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அதில் இருக்க எல்லாமேங்க செம்மையாக பண்ணியிருக்காங்கங்க. நிறைய உழைப்பு, அப்படி தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இந்த கப்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கூட குடிக்கலாம். ஸோ மஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்குங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருக்குங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஊதுவத்தி ஸ்டாண்ட் எல்லாமே அந்த உட்டில், கல்லில், ஸ்டோன் கார்விங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஸ்டோன் கார்விங்கில் நமக்கு வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் எடுக்கலை, ஏன்னா ஒரு 100 ஸ்டால்ஸ்க்கு மேலே போட்டிருக்காங்க. அதில் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலதை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லுத்தையுமே பார்க்கலாம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 நாள், ஆகஸ்ட் 8லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்குங்க. எப்போவுமே நீங்கள் வள்ளுவர் கோட்டை வரா மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. வள்ளுவர் கோட்டை நீங்கள் வரா மாதிரி இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த அன்னை தெரசா வளாகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே இங்கே அடிக்கடின்னு சொல்லலாம், அடிக்கடி இங்கே எக்ஸ்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானே இதுக்கு இந்த எக்ஸ்போ இந்த அன்னை தெரசா வளாகத்துக்கு இது 6-7 தடவை வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது 7வது தடவை நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி வருவேன், ஏன்னா எக்ஸ்போ அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. இது பாருங்கள் ஃபுல்லாக சாரீலாம் நிறைய நல்ல நல்ல சாரீஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாமே இருக்குது. அப்புறம் நீங்களும் வந்து பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். இந்த மணி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மணி வந்து குட்டி குட்டியாக வச்சு அந்த மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு என்னவோ சூப்பராக இருந்ததுங்க அந்த மணி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இதெல்லாம் வந்து அந்த பனை ஓலை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் பண்ணது மாலை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதாவது மாலை என்னடா இப்படி ஸ்கொயர் மாதிரி போதுற, ஸ்ப்ரிங் மாதிரி போகுதே அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அப்படியே புஷ்ஷுன்னு இதுவாகுது, ஸ்ப்ரிங்கு மாதிரி போகுது. இது பாருங்கள் கட்டியே வச்சுருக்காங்க. என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பார்த்தேன், கட்டி வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது ஸ்ப்ரிங்கு மாதிரி பெருசாகிட்டே இருக்கும். இது பாருங்கள் மேலே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இதெல்லாமே கைத்தொழிலுங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையில் உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே அதாவது லேடிஸ், மகளிர் வந்து இதெல்லாமே சுயதொழிலேருந்து வந்திருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த இடத்துல எக்ஸிபிஷன் நடக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய நிறைய ஸ்டால்ஸ் இருக்கிறதால நீங்கள் நிறைய இதுவை பார்க்கலாங்க. நிறைய உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன வச்சுருக்காங்க நான் ஒரு ஓரலாக சொல்கிறேன். அதாவது பேம்பூவில் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஆர்ட் மெட்டல் ஒர்க்கு வச்சுருக்காங்க. பெயிண்டிங் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த முறம் ரொம்ப அழகாக இருக்குல்லங்க, குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க விளையாட்டு சாமானுக்கு இந்த மாதிரி முறம் கூட வாங்கி கொடுக்கலாம், அழகாக புடைக்கிற மாதிரி. ஸோ பேம்பூவில் வந்து மூங்கில் வச்சு அழகழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கூட பாருங்கள் அழகாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இது பண்ணலாம். இது நம்ம டேபிள் லைட் மாதிரி வச்சுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேங்க. ஆர்ட் மெட்டல் ஒர்க் இருக்குது, லெதரில் செய்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, பாட்ரி ஐட்டம், கிளேயில் செய்கிற பாட்ரி ஐட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி இருக்குது, வுட்டில் செஞ்ச பொருட்கள் எல்லாமே இருக்குது. வுட்டு ஸ்கல்ப்சர் இருக்குது, பேப்பர் மிஷ் டால்ஸ் இருக்குது, ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்குது. அப்புறம் கோகோனட் ஷெல்லை வச்சு நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இருக்குது. ஜூட் கிராஃப்ட் இருக்குது, பீட்ஸ் கிராஃப்ட் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிவிட்டு எக்கச்சக்கமாக. அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு இருக்குது. இது பாருங்கள் தஞ்சாவூர் ஓவியம். நம்ம ஓவியத்துக்கு இது வேணுமாங்க, சொல்லவா வேணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. அதுவே சின்ன சைஸில் நம்ம வீட்டில் தஞ்சாவூர் ஓவியம் மாட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேர் மாட்டி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நிறைய பேக் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த பிரம்புல பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. மூங்கில்
இதெல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாரீஸு, நிறைய சாரீஸ் இருக்குங்க. நிறைய ஸ்டாலில் சாரீஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள், எல்லாமே அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஊரை விட்டு ஊரை வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஸ்டால்ஸ். எப்படி எனக்கு 2 hours போச்சுன்னே தெரியல. இதெல்லாம் கேண்டில்ங்க. அந்த கலர் கலராக கேண்டில்ஸ் இருக்குது. ஸ்மெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு பழம் ஸ்மெல்லு, அந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்களா என்னென்னு தெரியல. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்தது. கேண்டில் ஏற்றி வச்சு அதை நீங்கள் இது பண்ணுற வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். வள்ளுவர் கோட்டம் அன்னை தெரசா வளாகம். இது பூம்புகார் நிறுவனம் தான் எடுத்து நடத்துகிறாங்க. காந்தி ஷில் பஜார் அப்படின்ற ஒரு நேமில். இங்கே ஃபுல்லாகவே இருக்கிறது ஃபுல்லாகவே கைவினை பொருட்கள் தாங்க. ஹோம் டெக்கர் ஐட்டம் தான். உங்கள் வீட்டை வந்து நீங்கள் அழகாக வந்து இது பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது வீட்டுக்கு அழகான வரவேற்பறையில் வைக்கிற மாதிரி ஏதாவது அழகான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். இந்த மதுபானி பெயிண்டிங்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. பெயிண்டிங்லேயே நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே போல் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் கேட்கவே வேணாங்க. நிறைய இடத்துல நிறைய ஸ்டால்ஸு இமிட்டேஷன் ஜுவல்லரி தான். ஸோ எல்லாருக்குமே இமிட்டேஷன் ஜுவல்லரி தானேங்க போடுறாங்க. தங்கம் விற்கிற விலையில் யாருங்க இப்போ தங்கம் போடுறா? ஸோ எல்லாம் இமிட்டேஷன் ஜுவல்லரிக்கு நாங்கள் எல்லாருமே மாறியாச்சு. ஸோ அதனால் நீங்கள் அந்த நிறைய இருக்குது. வீட்டுக்கு தோரணம் மாதிரி நீங்கள் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இருக்குது. ஸோ இது 10 நாள் நடக்குதுங்க. ஆகஸ்ட் 8லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும். ஸோ அனைவருமே வந்து பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.